கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். இங்கே நீங்கள் பார்க்க போகிற காரியம் வேதத்தில் இருக்கிறது. ரூத்துவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, போவாஸ் ஒரு இடத்துல ஊர் வாசலில் உட்கார்ந்து கொள்கிறார். இதுதான் ஊர் வாசலில் இந்தியாவில் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் இதை நாம் பார்க்க முடியும். இப்படி இருக்கும். இதுக்கு பேர் அரளிக்கட்டை என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட இடம் வேதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது. ஊர் வாசலில் இருக்கும். அந்த போவாசு பெரியவர்களை 10 பேரை அழைத்து அங்கே உட்கார வைக்கிறான். உட்கார வைத்து விட்டு நியாயம் செய்கிற இடம், பஞ்சாயத்து செய்கிற இடம் பார்க்கலாம். இதை பாருங்கள், நீங்கள் பஞ்சாயத்து செய்கிற இடம் வெள்ளிக்கட்டை இப்படி இருக்கும். இந்த இடம் இந்தியாவின் கல்ச்சர். இன்றைக்கு இது வேறு ரீதியாக காணப்படுகிறது. அது பரவாயில்லை. ஆனால் வேதத்தில் இந்த சொல்லப்படுகிறது, ஊர் வாசலில் உட்கார்ந்து கொள்கிறான். 10 பேரை பெரியவர்களை அழைத்து உட்கார வைக்கிறான். உட்கார வைத்து நியாயம் செய்கிறான். மோவாப் தேசத்திலிருந்து வந்திருக்கிற ரூத்துவை குறித்து பேசுகிறான். அருமையான தேவஜனங்களை, இதை ஏன் நான் காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்தியாவின் கல்ச்சர் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தின் கலாச்சாரம்தான் இந்தியாவில் காணப்படுகிறது. ஆமேன். அல்லேலூயா.